So friends, next பார்த்தீங்கன்னா 2 cubes have their volume in the ratio 1:27 கொடுத்துருக்கான். Find the ratio of their surface areas கேட்குறாங்க. இப்போ 2 கியூபோட வால்யூமோட ரேஷியோ கொடுத்துட்டு அதே 2 கியூபுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் நம்ம ஃபார்முலா தெரியும் ஏ கியூப்னு. இப்போ ஃபஸ்ட்டு கியூபோட சைடை ஏ1 வச்சுக்கலாம். அப்போ வால்யூம் என்ன ஆயிரும், ஏ1 கியூப்னு ஆயிரும். செகண்ட் கியூபோட சைடை பி1 வச்சுக்கலாம். அப்போ வால்யூம் என்ன ஆயிரும், பி1 கியூப் ஆயிரும். இப்போ இது ரெண்டோட ரேஷியோவை தான் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் 1/27. ஸோ இதோட ஃபார்முலா ஏ கியூபா, அப்போ ஏ1 கியூப் பை பி1 கியூப், இதோட ஆன்சர் தான் 1/27 கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான். 1/27 எதோட கியூபு, 3யோட கியூபு. இப்போ பார்த்தோம்னா a1/b1 = 1/3 கிடச்சிருச்சு. இப்போ a1/b1 = 1/3 கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா போடலாம். அது ஃபார்முலா எழுதி அப்படியே போடலாம். இப்போ இது வரைக்கும் இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சி இதை சால்வ் பண்ணுறது தான் ஒரு வேலை. அதுக்கப்புறம் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்து இப்போ நம்ம ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். 6a1² = 6b1². இது 6 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ a1 என்ன வந்தது பாருங்க, a1/b1 = 1/3. அப்போ a1 இடத்துல 1 போட்டுக்கலாம், b1 இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கலாம். அப்போ 1² = 3². அப்போ 1:9. இல்லை எங்களுக்கு இப்படியே டேரெக்டாக பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா டிவைட்ஸ் அந்த மாதிரி டிவைடில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ராக்ஷனில் திரும்ப ரேஷியோ மட்டும் மாற்றிட்டேன். ரெண்டுமே ஒன்று தான், எது ஓகேவோ பார்த்துக்குங்க. இந்த மெத்தட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த a1/b1 = 1/3 வந்தது இல்லையா, அது வரைக்கும் கொண்டு வந்துட்டானோ இது நம்ம எழுதிட்டோம், அதுதான். ஆனால் இதெல்லாம் ஈஸி ஃபார்மேட் தான், கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி போட்டிங்கன்னா புரிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.